+2 படித்து முடித்த மாணவர்கள் நிறைய வாய்ப்புகள் என்ன அப்படின்றத தேடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு துறையில் நம்ம போய் ஜாயின் பண்ணுறப்ப நம்மளுடைய எதிர்காலம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த துறை தான் வந்து பார்த்திங்கன்னா என்னது, லா, ரைட்டா, சட்டத்துறை. அந்த துறையில் என்ன வாய்ப்புகள் இருக்குது, என்ன காலேஜ் ஜாயின் பண்ணணும், நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வந்து அட்மிஷன்ஸ் அது நடந்துட்டுருக்கு, என்ன காலேஜஸ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட்டில் போனால் என்ன வாய்ப்புகள் இருக்குது, இந்த கவர்மெண்ட் 6லேருந்து 12 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதனா வாய்ப்புகள் வந்து இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்கா? ஏன்னா மெடிக்கலுக்கும் என்ஜினியரிங்க்கும் ஃப்ரீயாக வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சீட்ஸு அலாட் பண்ணி ஃபீஸ் இல்லாமல் அனைத்து செலவுகளையும் கவர்மெண்ட் பார்த்துக்கிற மாதிரி இதில் எதனா வாய்ப்புகள் இருக்கா? இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகலாமா? நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக சென்னையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு டைம் நம்ம வீடியோக்கு யாரெல்லாம் வந்திருந்தீங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, +2 மாணவர்கள் மற்றும் அவர்கள் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அடுத்த ஒரு 6 மாதம் இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தேகங்களும் குழப்பங்களும் இருக்கும். நம்ம அதுக்கான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கறனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தவறாமல் ஆர்ஜிஆரில் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூடியூப் வந்து சஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்துடும். 1. 2வது, உங்களுக்கு தெரிந்த மாணவர்கள் மற்றும் உங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஆர்ஜிஆரோட இந்த யூடியூப் சேனல் வீடியோவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களை மாதிரி எப்படி அவங்களுக்கு குழப்பங்களும் சந்தேகங்களும் இருக்கும், அவங்களுக்கும் அதெல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க, டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும். சரியா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் அவங்களையும் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நீங்கள் சிபாரிசு பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஹெல்ப் எங்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவை. நிறைய மாணவர்களை நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்ற குறிக்கோளை நோக்கி நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பெற்றோர்கள் வந்து கால் பண்ணியும் சொல்கிறாங்க, சார் நல்ல தகவல் கிடைக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. ரைட்டா, போகலாமா தகவலுக்கு? ஓகே, லா வந்து அட்மிஷன்ஸு எப்படி இருக்கும் 2026 நம்ம பண்ண போகிறோம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து லா காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்கா அப்படின்னா, சில காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜஸ், அதுக்கு கிளாண்ட் எக்ஸாம், அது தனி வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. பட் இன்றைக்கி வீடியோவில் தெர் இஸ் நோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம், +2 மார்க்ஸை வச்சே போகக்கூடிய இந்த காலேஜஸ் பற்றி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிடையாது. இந்த கேரியரில் போகிறப்ப நான் நிறைய பார்த்தேன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வொகேட் ஆகணும், வழக்கறிஞர் ஆகணும், தென் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ் ஆகணும், இப்படி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த துறையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்புகள் வந்து பெருகி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கண்கூட பார்க்க முடியுது. நம்ம கவர்மெண்ட் அண்ட் கார்ப்பரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ரைட்டா? இதில் லீகல் எஜுகேஷன் இன் தமிழ்நாடுன்னு பார்த்திங்கன்னா இது யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறா, எந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இதை வழி நடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே தான் இதெல்லாம் வருது. எப்படி வந்து டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கிட்ட மெடிக்கல் வருதோ, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இன்ஜினியரிங் அலாட்மெண்ட்ஸ் வருதோ, அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்மிஷன்ஸ் எல்லாமே கவுன்சிலிங்ஸ் தான் நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கும். இதில் 2 மெயின் பார்ட்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, SOEL கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் அப்ளியேட்டட் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் கீழே நம்மளுக்கு அட்மிஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரி, இதில் என்னெல்லாம் கோர்ஸஸ் சார் இருக்குது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா SOEL சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, BA LLB ஆனர்ஸ் கோர்ஸ் இருக்குது, BBA இருக்குது, தென் BBAல LLB இருக்குது, தென் BCom LLB ஆனர்ஸ் இருக்குது, தென் BCA LLB ஆனர்ஸ் இருக்குது. என்ன சார் 2 இருக்குது, இதில் யார் எப்படி படிக்கலாம் அப்படின்னா அதை நம்ம பார்க்கலாம். யாருக்கு என்ன போக முடியும், சயின்ஸ் ஸ்ட்ரீம் கூட ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா, இல்லை காமர்ஸ் படிக்கணுமா, இல்லை ஆர்ட்ஸ் குரூப் பசங்க தான் போக முடியுமா அப்படின்றத நம்ம என்ன சப்ஜெக்ட் இதில் தேவைப்படுது அப்படின்றத நம்ம ஒன்றா பார்க்கலாம். கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் லா காலேஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலேஜ் நெட்வொர்க்கில் 15 கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து இருக்குது. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 15 நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. இதில் 11 ப்ரைவேட் காலேஜஸும் இன்னைக்கு சட்ட கல்லூரிகள் வந்து இருக்க செய்யுது. சரியா? இதில் கிட்டத்தட்ட சீட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 5 வருட ப்ரோக்ராமு, 3 வருட ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி இதில் 5 இயர்ஸ் ப்ரோக்ராம்
2400 சீட்ஸும் 3 இயர்ஸ் ப்ரோக்ராமில் 2530 சீட்ஸ் 2530 சீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்சஸ் பார்த்தோம்னா அந்த கோர்சஸில் வந்து நம்மளுக்கு அலாட்மெண்ட்ஸ் இருக்குது. 5 இயர் லா எலிஜிபிலிட்டி என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2 டிப்ளமா படித்தவங்க கூட வந்து போகலாம். SOEL நம்ம போகணும் அப்படின்னா அவங்களுடைய மதிப்பெண்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்ததுன்னா அவங்களுடைய மதிப்பெண் வந்து 70%, SC ST கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 60% மார்க்கும் வந்து +2ல தேவைப்படுது. இதுவே அப்ளிகேட்டட் காலேஜஸ் போகணும்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 45, தென் SC STயில் இருக்கிறவங்களுக்கு 40 மார்க்ஸ் இருந்ததுன்னா மோர் தென் எனஃப் டு கெட் சீட். இதில் கோர்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, எல்லாருமே போக முடியுமா சார் அப்படின்னா பிகாம் LLB வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் படிக்க முடியும். இதுவே BCA LLB வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். BA BBA LLB கோர்சஸ்க்கு எனி ஸ்ட்ரீம்ஸ், காமர்ஸாக இருக்கட்டும், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தோம், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த ப்ரோக்ராமில் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ரைட்டா? சந்தோஷமாக இருக்குல்ல, பரவாயில்லையே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே போகலாமே அப்படின்ற மாதிரி. 3 இயர் லா எலிஜிபிலிட்டி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து 5 இயர்ஸுக்கு. இதுவே வந்து 3 இயர்ஸ்க்கான கோர்ஸில் யார் போக முடியும்னா ஆஃப்டர் கிராஜுவேஷன். ரைட்டா? ஆஃப்டர் கிராஜுவேஷன் யார் போக முடியும்? 3 இயர் லா எலிஜிபிலிட்டி கோர்ஸில் ஆஃப்டர் 5 இயர்ஸ் தான் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு, 3 இயர்ஸ் வந்து கிராஜுவேட் முடித்தவங்க. SOEL ஜென்ரல் SC ST 60% மார்க்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது ஜென்ரலுக்கு, 55% வந்து SC STக்கு தேவைப்படுது. அஃபிலியேட்டட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து 45, SC STக்கு 40%. ரைட்டா? இது டிகிரி முடித்தவங்களுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு படிப்புகளாக இருக்குது. ஹவு டு கெட் செலக்டட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் தேவை கிடையாது. நம்ம +2 மார்க்ஸை வச்சு பேஸ்ட் ஆன் 12th மார்க்ஸ் வந்து நம்ம போகலாம். கட் ஆஃப் கேல்குலேஷன் என்ன, ரிமூவ் லாங்குவேஜை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் இருக்கியா, 4 மெயின் சப்ஜெக்ட்ஸு, அந்த மெயின் சப்ஜெக்டோட ஆவரேஜ் தான் வந்து ஃபைனலாக நம்மளுக்கு இதை எடுத்துக்கிறாங்க. ரைட்டா? இங்கே ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி SOEL வந்து போகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 90 to 95% வந்து மார்க் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. இதுவே 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலேஜஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீ எஜுகேஷன், அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸு, ஹாஸ்டலு, மெஸ்ஸு, லேப்டாப்பு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படிக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அரசாங்கம் என்ன பண்ணுது, நம்ம தமிழக அரசு ஃப்ரீயாக வந்து எஜுகேஷனை வந்து கொடுக்குறாங்க. அதனால் யாரெல்லாம் கவர்மெண்ட் கல்லூரியில் படித்து இந்த லா காலேஜில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அவங்கெல்லாம் தயவு செய்து இந்த வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கணும். ரைட்டா? யார் அப்ளை பண்ண முடியும்? 6லேருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கிற குழந்தைங்க இதில் எலிஜிபிள் இருக்காங்க. ஃப்ரீ எஜுகேஷன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக இது வந்து நம்மளுக்கு எல்லாமே ஃப்ரீ. வென் அண்ட் ஹவு டு அப்ளை அப்படின்றப்ப ஆஃப்டர் நம்மளுடைய போர்டு எக்ஸாம்ஸ் ரிசல்ட் வரப்போ நம்மளுக்கு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இமீடியட்டாக அப்ளை பண்ணி நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். ஃபீஸு வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து SOEL 1000 rupees, ஜென்ரலுக்கு வந்து 500, அதர்ஸாக இருந்தாங்கன்னா 500 250 rupees வரைக்கும் இது அப்ளிகேஷன் காஸ்ட். நம்ம கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதனுடைய காஸ்ட்டு கொடுக்குறாங்க. டாக்குமெண்ட்ஸ் என்ன சார் நான் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா மார்க் ஷீட்டு, அது கண்டிப்பாக நம்மளுக்கு மார்க் வரும். மார்க் ஷீட்டு, டிசி, ஃபோட்டோ சிக்னேச்சர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம். ஏன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ரிசர்வேஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் அதை வச்சுக்கணும். தென் வந்து சேலரி எல்லாம் இதில் எப்படி இருக்கும், எங்கே போய் நான் ஜாயின் பண்ண முடியும்னா லா ஃபார்ம்ஸ்லாம் இன்றைக்கி நிறைய இருக்குது. அசோசியேட்டு அண்ட் சீனியர் கவுன்சில் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதில் அவங்களுக்கு வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதை தவிர கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, கூகுள் இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா லா படித்தவங்களை வந்து எடுத்துக்கிறாங்க. அதே போல் இவங்களுடைய ரோல்ஸ் என்ன சார் இருக்கும், லா படித்தவங்களாம் லீகல் அட்வைசராக இருப்பாங்க கம்பெனிஸில், தென் கான்ட்ராக்ட் மேனேஜர்ஸாக இருப்பாங்க, தென் கார்ப்பரேட் கவுன்சிலில் வந்து இவங்கெல்லாம் இருப்பாங்க. ரைட்டா? இதில் இந்த இடத்துல அவங்க கார்ப்பரேட்டில் போகிறப்ப அந்த சேலரி ரேஞ்ச் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குன்ற மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை தவிர ப்ரெஸ்டீஜ் கேரியர் இந்த லா கிராஜுவேட்ஸ்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜுடிஷியரி. ரைட்டா? ஜட்ஜி நம்ம பார்க்குறோம்ல, எவ்வளோ மதிப்பு இருக்குல்ல, அவருக்குன்னு ஒரு தனி காரு கொடுத்து, அவருக்கு தனி பங்களா கொடுத்து, அதுக்கான மதிப்புகள் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குது. தென் UPSC எக்ஸாம்ஸ் நம்ம பார்த்துருப்போம். IAS, IPSக்கு வந்து நல்ல அட்வான்டேஜ் இந்த கோர்ஸ் முடித்தவங்களுக்கு. டிஃபென்ஸ் சிஸ்டமில் ஜாக்கு இருக்குது இல்லையா, அது என்ட்ரியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் PSG ஜாப்ஸ், NTPC,
தென் பேங்க்ஸ்லலாம்லையும் இவங்களுக்கு வாய்ப்புகள் பல்கி பெருகி இருக்குது. ரைட்டா? இந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்துறையை தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தயாராகிடுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து +2 ரிசல்ட் வந்ததுமே கொடுப்பாங்க. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் என்னை கால் பண்ணலாம். 9176552121 இந்த நம்பரில். சரியா? கூப்பிடுறீங்களா? இவ்வளோ தகவல் சொன்னீங்களே சார், ஆர்ஜிஆர் அகாடமி என்ன பண்ணுறாங்க, அதை நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு காதில் விழுது. ஆர்ஜிஆர் அகாடமி வந்து சென்னையில் அண்ணா நகரில் ஒரு சிறந்த பயிற்சி நிறுவனமாக நம்ம போட்டித் தேர்வுகளுக்கு வந்து தயார் பண்ணக்கூடிய நிறுவனம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருட அனுபவம் வாய்ந்த இந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீட்டு, கியூட்டு, ஜிஇ, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு இந்த மாதிரி பல்வேறு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து சிறப்பான பயிற்சி கொடுத்து ஒரு டாப் காலேஜஸ் இருக்கு இல்லையா இந்தியாவில், அதிலலாம் போய் சேர்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ரைட்டா? இந்த வாய்ப்புகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கான தயாராகுதலுக்கான ட்ரைனிங் வகுப்புகளில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 8695186953 அப்படின்ற நம்பரில் கால் பண்ணி தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். +1 +2 ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 10th முடித்ததுமே இம்மிடியேட்டாக இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நம்ம 1 இயர் பிரேக் பண்ணி படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீட்டு தேர்வை வந்து +2 முடிக்கிறப்பயே நீங்கள் கிராக் பண்ண முடியும். அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ கிளாஸஸ் வந்து நம்ம சென்னை ஆர்ஜிஆர் அகாடமி வந்து உங்களுக்கு வழிநடத்திப்போம். இது இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 கன்ஸ்டியூன்சியை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. தெரியும்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். ஏன் அப்படின்னா ஒரு சினிமா துறையை சேர்ந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆட்சியில் வந்து நானும் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு வராரு இல்லையா, அவரு இருக்கக்கூடிய அந்த பெரம்பூர், இன்னைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறாரு. ஆர்ஜிஆர் வந்து பெரம்பூரில் கிட்டத்தட்ட அண்ணா நகர் சென்டர் வர்றதுக்கு முன்னாடி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் வடசென்னை மாணவர்களுக்காக சர்வீஸ் பண்ணி அந்த இடத்துல நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்கோம். ஆர்ஜிஆர் பெரம்பூர் இன்னைக்கு தமிழ்நாடே பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெரம்பூர்லேயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து ஆர்ஜிஆர் இருக்குது. ரைட்டா? ஏன் சொன்னோம், எல்லாருமே இன்னைக்கு பெரம்பூரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு. பெரம்பூரில் ஒரு சிறப்பான மாணவர்களை உருவாக்கணும் அப்படின்றது ஆர்ஜிஆர் பெரம்பூரில். வட சென்னை வந்து நிறைய இன்னைக்கு டெவலப்மெண்ட்டு, எங்கள் குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியராகவும் ஐஐடிக்கும் என்ஐடிலையும் தென் வந்து மெடிக்கல் காலேஜ் ஜிப்மர், எய்ம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் மாணவர்கள் வந்து நம்மளுடைய பெரம்பூர் சென்டரில் வந்து போயிருக்காங்க. அப்படின்றப்ப இன்னைக்கு தமிழ்நாடே உற்று நோக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தொகுதியாக இருக்குது கன்ஸ்டியூன்சி. இந்தியாவே பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு கன்ஸ்டியூன்சியாக வந்து இந்த அரசியலில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டைமில் பேசப்படக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது. அந்த தொகுதியில் ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பிரம்மாண்டமாக செயல்பட்டு இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஓகே, உங்களுக்கு தேவையான தகவல் கண்டிப்பாக கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடணும். சரியா? ஓகே, தேங்க்யூ. ஒரே ட்ரைனிங்ல 25க்கும் மேற்பட்ட மெடிக்கல், இன்ஜினியரிங், ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணணுமா? ஜாயின் ஆர்ஜிஆர் கோமட் 2026. SNU, நீட், ஜேஇ, கியூட், ஐஎட் எக்ஸாம்ஸ், விஐடி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம், பிட்சாட் இந்த மாதிரியான மல்டிபிள் எக்ஸாம்ஸை ஆன்லைன்ல வீட்டில இருந்தே ஜம்முன்னு ஜாலியா அழகா படிச்சுக்கிட்டு கண்டென்ட்டை ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட்டும் எழுதி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆர்ஜிஆர் கோமட் 2026. கால் 8695186953. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. 12th முடிக்கிறப்பயே நீட், ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறோங்க. ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.